கடவுளே, நீதான் கருணை காட்டணும். பக்தே, என் கருணை உனக்கு எப்போதும் உண்டு. என்ன தங்கம்மா, கடவுள் பேசுதுன்னு ஏமாந்துட்டியா? கடவுள் பேச ஆரம்பிச்சிருந்தா என்னைக்கோ என் கஷ்டம் எல்லாம் தீந்து போயிருக்குமேம்மா. பின்ன சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் மக ராஜா இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறான். அவனுக்கே இந்த வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டமா. அப்ப நான் வரட்டுங்களா ஐயா? என்ன சுப்பையா, பூஜை முடியறதுக்குள்ள பிரசாதம் கேட்ட மாதிரி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வண்டி விட்டு இறங்கறதுக்குள்ளே அவசரப்படுற, என்ன விஷயம்? மன்னிச்சுக்குங்க, என் பையனுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ. நான் போய் தாங்க அனுப்பிச்சு வைக்கணும். உன் பையனுக்கு இன்னுமா வேலை கிடைக்கல? ஆமாங்க, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேனுங்க, உங்க கம்பெனில ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. சுப்பையா, வேலை விஷயத்துல உன் பையனுக்கும் கொஞ்சம் அக்கறை வேணும்ப்பா. அது ஒண்ணுதாங்க அவன்கிட்ட இல்ல. அவன் மட்டும் வேலைக்கு போயிட்டானா எனக்கு என்னங்க குறைச்சல்? நிம்மதியா வந்துட்டியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனை முழம் வேணும்? 10 முழம் போடு. 4 இட்லி பார்சல் கொடு. தம்பிக்கு 4 முழம் பூ பார்சல் கட்டு. பூவா? இட்லியா? இட்லியா? போய் வாங்கிக்க. சரியில்லை, காசையாச்சும் பார்த்து வாங்க. இந்தா, சரியா 10 முழம் இருக்கு. சீக்கிரம் காசு கூட, நான் போகணும். ஏருக்கு அவசரப்படுற? இருந்து காப்பி சாப்பிட்டு போயேன். எங்க அண்ணன் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகுது, நான் போகணும். காசு எடு. சம்பாதிக்க வேண்டியவன் உங்க அண்ணன் ஊரை சுத்துறான். வயசு பொண்ணு பூ விக்கிறக்கா தெரு தெருவா சுத்துற. இங்க பாரியா, வயசு பொண்ணு 4 தெரு சுத்தலாம், தப்பு இல்ல. ஆனா அவ பின்னாலதான் 4 பசங்க சுத்த கூடாது. நீ வேணா பாரு, எங்க அண்ணன் வேலைக்கு போய் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்த போகுது. மாணிக்கண்ண, மாணிக்கண்ண, என்னடா இத சீக்கிரமா தேய்ச்சி கொடுங்க. சீக்கிரமாவா? அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? நான் போகலையா, எங்க அண்ணன் தான் இன்டர்வியூக்கு போகுது. இன்டர்வியூக்கா? இது எத்தனாவது இன்டர்வியூடா? நீ வேணா பாரு, மொன்னனுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போயிடுவ. கொண்டா கொண்டா. இதெல்லாம் உங்க அண்ணன் போட்டு கொண்டிய ட்ரெஸ்ஸாடா? கண்ணு இருக்காதியா? கண்ணு இங்க இல்லடா, இங்க இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்பதான்யா எங்க அண்ணன் வேலைக்கு போட்டோம். அப்புறம் தினம் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ராஜாமா ஸ்கூலுக்கு போவேன். அப்ப லீவ் அன்னைக்கு ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். கவலையே படாதீங்க, வாங்க. இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்களும் வேலை கிடைச்சிரும் தான் சொல்றீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வேலை கிடைச்சிருக்குமுங்க. இந்த இருக்கிறானே என் பையன், இவன் கூட திரியறப்ப எப்படி வேலை கிடைக்கும்? அப்பா, நான் தான்டா. ஏண்டா, ஒழுங்கா பள்ளிக்கூடம் தான் போகல, ஊரை சுத்திட்டு திரியறிய. இந்த வீட்டு வாடகை பணத்தையாவது வசூல் பண்ணலாம்ல? ஐயா, நான் கூட 2 மாசம் வாடகை பாக்கி. உங்களை பத்தி பிரச்சனை இல்லைங்க. உங்க பையன் வேலைக்கு போகட்டும், கை நிறைய சம்பளம் வாங்கட்டும், பை நிறைய நான் வாங்கிட்டு போறேன். தங்கம், பையனை சீக்கிரம் கிளம்ப சொல்லு, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ராஜா, பால் ரெடிப்பா. அண்ணே, ட்ரெஸ் ரெடி. அண்ணே, ஷூ ரெடி. அண்ணன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடந்தா பாக்குறவங்க எல்லாம் அசந்துல போறாங்க. அம்மா, வந்துட்டப்பா. நான் போயிட்டு வரேம்மா. நல்ல செய்தியோட வாப்பா. ஒரு 5 ரூபா கொடுங்க. இத தரேன். இந்தா. மாப்பிள, அடேங்கப்பா, டாப்பியா. வேலையோட திரும்பி வாங்க. இன்டர்வியூல வந்து அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன வந்து போய் அபிநயம் பிடிக்கிறீரு? நீங்க வெற்றியோட வாங்க. போங்க, சக்சஸ் தான். தம்பி, இங்க எந்தெந்த பஸ் நிக்கும்? இந்த பக்கம் போற எல்லா பஸ்ஸும் நிக்கும். 12, 12A, 5, 5B, 41, 41B. தம்பி, 18 இங்க நிக்குமா? பக்கத்துல பாரு, லெப்ட்ல 3, ரைட்ல 2, கலர் கலரா 18. பஸ்ஸ கேட்டா மிஸ்ஸ காட்டுற. தம்பி, உன் பேர் என்னப்பா? வேலை எங்கப்பா? பேரு செல்லப்பா, வேலை இல்லப்பா. அப்போ கையில ஃபைலோட எங்கப்பா? அப்பப்பா, எங்க அண்ணன் இன்டர்வியூ போறாரு, அவருக்கு துணைக்குப்பா. இப்ப எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கீங்க? பான்ஸ் கம்பெனி சார். பான்ஸ் கம்பெனியா? நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? நீங்க இன்டர்வியூக்கு போற அதே பான்ஸ் கம்பெனி மேனேஜர். அது நீங்க தானா? அந்த கம்பெனி மேனேஜர் சிபார்சுல நானும் அதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அடச்சி, ரிட்டையர்ட் ஆக போற வயசுல இன்டர்வியூ போய்கிட்டு. எனக்கு மட்டும் இல்லப்பா, இவருக்கு அதே கைதான். வாய கழுவு. வேலை தேடி போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி. ஐயோ அம்மா, அம்மா, அந்த ஆட்டோக்காரன் நிக்காம போயிட்டான் பாத்தீங்களா? பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருந்தா கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பெண்ட் எடுக்கணும், அப்பதான் புத்தி வரும். இறக்கவே இல்ல அந்த பாவி பசங்க சார். என்ன அதுக்கு வெட்டி கூட்டம், யாராச்சும் போய் சோடா வேண்டாம்.
நல்லவன் எல்லாம் பல்லவன்ல போயிட்டாங்கடா. ஏங்க பார்த்து வரக்கூடாது? என்னால பார்க்க முடியாது தம்பி. நான் 2 கண்ணும் தெரியாத குருடன் ஐயா. டேய் செல்லப்பா, ஒரு ஆட்டோ கூப்பிடு, இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். வேண்டாம் தம்பி, என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவீங்க ஐயா. உழைப்பாளி சிலைக்கு பக்கத்துல கூட்டு போங்க. என்னங்க இது, அடிபட்டு ரத்தம் ஒழுகுது, உழைப்பாளர் சிலைக்கு கூட்டிட்டு போய் சொல்றீங்களே? தம்பி, நான் ரோட்ல உட்காந்து பாடி பொழைக்கிறவன் ஐயா. 4 நாளா நல்ல மழை, என்னால வெளியவே வர முடியல. ஒரு பைசா கூட வருமானம் இல்லையா. என் குடும்பமே 4 நாளா பட்டி கிடக்குது. பச்சை குழந்தை கூட பால் இல்லாம துடிக்குது. என்ன சேர்ந்தவங்க எல்லாம் உழைப்பாளி இதுல பக்கத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் பாடினா தான் ஐயா ஒருவேளை சோறாவது கிடைக்கும். இல்ல, நீங்க ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும். அப்ப கச்சேரி நடக்கும். எந்த டயர்ல காத்து போகுது? அடடே ராஜா, நீயா? என்னப்பா இன்டர்வியூக்கு போகாம ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தியாமே? முதலாளி நீ கேட்கலையே, அண்ணே டக்கர பாடுறாரு. போடா, எங்க அந்த பாட்டை பாடு. அட நீ ஒண்ணு, ஒரு நல்ல காரியம் பண்ணேன்னு திருப்தி இருந்தாலும் இன்டர்வியூக்கு போகலையான்னு கவலையா இருக்கு. வீட்டுக்கு போனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு பயமா இருக்கு. அத மறக்கலாம், நீங்க வந்தா நீ வேற ஞாபகப்படுத்துற. கவலையே படாத. தண்ணி அடிக்கிறியா? ஏய், இல்ல சும்மா கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மருந்தை யார் எப்ப சாப்பிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. மனுஷனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எப்ப வேணாலும் வரும். 2க்கும் ஒரே மருந்து இந்த தண்ணி தான். 2 in 1. வாங்கி சொல்லட்டுமா? டேய், உன்னை சமாளிக்கிறதோட வீட்டுல போய் அப்பாவே சமாளிச்சுக்கலாம். வரேன். தங்கம், தங்கம், என்னங்க ராஜாவோட இன்டர்வியூ என்னாச்சு? காலையில போனவன் இன்னும் காணுங்க. இவ்வளவு நேரம் ஆறத பார்த்தா வேலையை கொடுத்து ஆபீஸ்லயே உட்கார வச்சுட்டாங்களா? கரெக்டா சொன்ன சுப்பையா. நீ வேணும்னா பாரேன், சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த மாசம் தான் வீட்டு பக்கமே வர போறான். அடரே வாங்க மாப்பிள, வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100. மாப்பிள, பீச்ல தானே வேலை. வா ராஜா, போன காரியம் என்னாச்சு? அப்பா, என் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போய் காட்டினேன். மார்க் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கியே, இந்த அறிவு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அறிவு அதிகம், அதனால நான் அறிவாளியா இருக்கிறதுல ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டேன். வாஸ்தவம் தானே? ஆனா அதை அவங்க நம்பலையே. ஏன்டா நம்பல? உங்க அப்பா ஒரு சாதாரண ரிச்சாக்காரன், அவருக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சுன்னு கேட்டான். புலிக்கு புலிதான் பிறக்கும்னு சொன்னேன், அதையும் நம்பல. ஏன்? உன் மண்டையில தான் மசாலா இல்லைன்னு இவன் சொல்லிட்டான்ல. அவன் சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்னது, என் மண்டையில மசாலா இல்லையா? அப்படியா சொன்னா? ஆமாப்பா, அப்படி கேட்ட உங்க கம்பெனில நான் வேலை பார்க்கலாமா சொல்லுங்க? கூடாதுடா. உங்க அப்பாவை தப்பா சொன்னவன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி, உன் வேலை தேவையில்லைன்னு 4 வார்த்தை நாக்க பிடிக்காம கேட்டுட்டு வந்திருக்கணும். கேட்டனே. இவன் மட்டுமா கேட்டான்? பீச்ல எத்தனை பயம் கேட்டான். பேச்சுலமா பேச்சுல. நீங்க வந்துலன்னு சரியில்லை, ஏதோ உளறிக்கிட்டே இருக்கீங்க. ராஜா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த வேலை போனா போட்டோம், வேற வேலை பாத்துக்கலாம். அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, பெரிய கம்பெனி. சாந்தோம் பீச்ல. என்ன சொல்றீங்க? அது பையன் பசிக்குதுங்கடா, சாப்பாடு ஓ போடுங்க. அப்படியா? வா வா சாப்பிடலாம். நீங்களும் வாங்க. நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். மாப்பிள்ளை கீழே விழுந்துருவேன். சந்திரசேகர். எந்த சந்திரசேகரா? நான் தான்யா சந்தியா கெமிக்கல், சந்தியா 5 ஸ்டார் ஹோட்டல், சந்தியா பட்டாசு தொழிற்சாலை ப்ரொப்ரைட்டர் சந்திரசேகர் பேசுறேன். நீ யார் மேன் பேசுறது? மினிஸ்டரோட பிஏவா? என்ன சமாச்சாரம்? பார்க்கணும் வெயிட் பண்றாரா? ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஸ்டேட்டா? நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லியா? எக்ஸ்போர்ட் டெண்டர் அனுப்பியாச்சா? சார், அது ஒரு சின்ன சிக்கல். தனக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கப்படாது அப்படிங்கறதுக்காக 10 லட்சம் ரூபாய் குறைவா கேட்டுக்கா சார் ஒருத்தன். அப்ப விட்டுடு. இந்த அப்படி லாபம் கிடைக்காத பிசினஸ் நமக்கு எதுக்கியா? சரி சரி. ஸ்டாப். நமக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம். 10 லட்சம் ரூபாய் பெருசு இல்ல. அந்த டெண்டர் எடுத்துருங்க. சரி சரி. யூ கேன் கோ. அருண், டாடி, நம்ம ஃபாரினுக்கு பட்டாசு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பட்டாசுங்கிற பேர்ல எதையோ அனுப்புறோம். அங்க இருந்து கோடி கணக்குல பணம் வந்துட்டு இருக்கு. டெண்டர் முக்கியம் இல்லையா? அதுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு ஐ டோன்ட் லைக். என்ன இருந்தாலும் யூ ஓல்ட் மேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் பாத்துக்கிறேன். சந்தியா, யார் மணி? என்ன வேணும்? நீங்க சந்தியாவோட அம்மாவா? ஆமாமா. நான் அவளோட காலேஜ்ல படிச்சவ. அவளை பார்க்கணும். வாமா. ஹலோ. என்னம்மா? ஃப்ரெண்டா? பேரு ஜெயா. ஜெயாவா? ஓ, ஜெயாவா? சரி, இருக்க சொல்லு, வரேன். சரிம்மா. குட் மார்னிங் மேடம். ஹாய் ஜெயா. Hi. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்து போலான்னு வந்தேன். வெரி குட்.
மாப்பிள்ள என்ன பண்றாரு? டாக்ஸி டிரைவரா இருக்காரு. ஓ, கல்யாணம் எங்க வச்சிருக்க? மண்டபத்துல வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சந்தியா. வீட்டுல தான் வச்சிருக்கோம். நீ என் கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்கும். ஆனா எனக்கு கௌரவமா இருக்காதே. சந்தியா, யூ see, உன் வீடு இருக்கிற தெருக்குள்ள என் கார் போறதுக்கு இடம் இல்ல. So, don't waste an invitation. See you. என்னம்மா இது? வீடு தேடி வந்த பொண்ணை இப்படி அவமானப்படுத்தலாமா? ஆமா, நான் சந்திரசேகரோட டாட்டர், அருணுடைய சிஸ்டர். நீ எனக்கும் பொண்ணு தாண்டி. So, மாமே, நீ ஓல்டு உமன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. சந்தியா, Yeah? நீ சொன்னது கரெக்ட். ஆனா ஒரு ஸ்மால் கரெக்ஷன். அருணோட சிஸ்டர்னு முதல்ல சொல்லிடு. ஓகே டாடி? உங்க ரெண்டு பேரையும் பெத்ததை நினைச்சு பூரிச்சு போய் நிக்கிறேன்டா. ரொம்ப பூரிக்காத மேன், வெடிச்சிட்டு போறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. குட் மார்னிங் சார். வாங்க சார். பாம்பே டைங் இருக்கு, குவாலியர் இருக்கு, டிக்ஜாம் இருக்கு, கட்டாவ் இருக்கு. உங்களுக்கு எது சார் வேணும்? இந்தாங்க சார் கூல் ட்ரிங்க்ஸ். குடிச்சிட்டு சொல்லுங்க. காஸ்ட்லியா கர்ச்சிப் வேணும். ஓகே சார். 25 ரூபாயில 2 டசன் எடுத்து போட்டுருவோமா? சேச்சே, 25 ரூபாய்க்கா? நல்ல நயம் குவாலிட்டியில 3 ரூபாய்க்கு கீழே ஒரு கர்ச்சிப் கொடுங்க. 3 ரூபாய்க்கா? டேய், 3 ரூபாய்க்கு ராக்கிடா. 3 ரூபாய் கர்ச்சிப்க்கு 5 ரூபாய் கூல் ட்ரிங்க்ஸா? கொண்டாயா. யோ, இத குடிக்கிறதுக்காக நாங்க ஜமக்காலமா வாங்க முடியும்? ஜமக்காலம் வாங்குற மூஞ்சிய பாரு. கர்ச்சிப் காது ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போ. புடிங்கிட்டானே. யோ, 3 ரூபாய் 25 பைசா பரவாயில்லையா? பேக் பண்ணி கொடு. முதலாளி பணத்தோட வந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம பிளான் மிஸ் ஆகக்கூடாது. நான் சொன்ன இடத்த வண்டியை நிறுத்தணும். ஓகே? ஓகே. வண்டி எடுப்ப, சீக்கிரம் போகணும். சிலப்பா ஒரு ஆட்டோ கூப்பிடு. டிரைவர், அந்த வெள்ள அம்பாசிடர் ஃபாலோ பண்ணிக்கோ. வேமா போ. சீக்கிரமா சீக்கிரமா. டிரைவர், இதுவா ரூட்டு? டிரைவர், எங்க போற? யோ, வாயை மூடிக்கிட்டு பேசாம வா. டிரைவர், வண்டி நிறுத்து. யார் நீங்க? யாருங்க? டிரைவர், எங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க? எங்க கொண்டு போறீங்க?
இந்தாங்க சார் உங்க பெட்டி. சரியான சமயத்துக்கு வந்தீங்க. எனக்கு பணம் போனா கூட பரவாயில்ல, நீங்க வரலன்னு என் உயிரே போயிருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, நான் தர்றேன். சார் பலனை எதிர்பார்த்து நான் எந்த உதவியும் செய்யறது இல்ல. செஞ்ச உதவிக்கு நன்றி செய்யாம போறது எனக்கு பழக்கம் இல்ல. அதுக்காக பணமா கொடுத்தாதான் நன்றியா? மேல பாருங்க, அவன் அனுப்பி வச்சான், நான் உங்களை காப்பாத்தினேன். போயிட்டு வாங்க. வர்றேன் தம்பி. உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் கடை தான் தெரியுமே, அடிக்கடி வாங்க. என்னண்ணே இன்னைக்கும் இன்டர்வியூ கோயந்தாவா? ஆமா, ஃபைலுங்கடா. எதுக்கு? அதான் இன்டர்வியூ டைம் தாண்டிடுச்சுல்ல. அடுத்த இன்டர்வியூ போக வேண்டாமா? அது தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேண்ணே. போடா. இந்த இருக்கு உன் ஃபைலு. அப்பா நீங்க எப்படி? மேல பாரு, அவன் அனுப்பி வச்சான். விடுறா. நல்லா இருக்கு நீ இன்டர்வியூக்கு போற லட்சணம். உருப்படுற மாதிரி தெரியல. ஐத்தா ஐத்தா காபி. ஐத்தானா? ஐயோ, மை டியர்னு கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். யோ எனக்கு டீரும் வராது பீரும் வராது. வீரா விட்டா விஸ்கி பிராந்தின்னு கூப்பிடுவா போல இருக்க. அதுக்கு ஐத்தானே கூப்பிடு. அடேங்க அப்பா, ஒரு வாரமா எச்சியே துப்பலையா? இவ்வளவு இருக்கு. இந்தா காபி. ஐயோ, நான் எவ்வளவு டீசென்டானவன். உன்னை வந்து கட்டிக்கிட்டேன் பாரு. ஏயா எனக்கு என்ன குறைச்சல்? நானா வந்து உன்னை கட்டிட்டேன்? நீதான் எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பா கால்ல விழுந்து தலைகீழா நின்னு என்ன கட்டிக்கிட்ட. இந்த காபி எங்க இருக்கு? எனக்கு வேணும், எனக்கு வேணும். நன்றி. இதையா கேட்டேன்? வச்சுக்கடா. அடியே, உன்னை கல்யாணம் கட்டிட்டு வந்து 10 நாளா சோப்பு போட்டேன் உன்னை சுத்தம் பண்றதுக்கு. முதுகுல இருந்த 10 போகல. அஞ்சலிங்கிற பேரை ஏஞ்சல்னு அழகா மாத்தினேன். பேரத்தான் மாத்த முடிஞ்சதை தவிர உன்னை மாத்தவே முடியலையடி. அதெல்லாம் கடக்கட்டும். அதையும் உள்ள போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? துப்பிட்டு பேசு. அப்பா, பச்சரிசி சாப்பிட்டு அழுத்து போச்சு. உங்களை அரிசி சாப்பிடணுமா? களி கிண்டணும். போய் கேவரு வாங்கிட்டு சொல்லு. கழிய? என்ன முதலாளி உங்க சம்சாரம் கிண்டிட்டு போறாங்க? கழியத்தான். அது இல்ல முதலாளி, ஆ. பட்டணத்துல எவ்வளவோ நாகரிகமான பொண்ணுங்களா இருக்கிறப்ப இதையா மலங்காட்டுல போய் கட்டிட்டு வந்தீங்க? அடே, கைப்படாத ரோஜா எங்க இருக்கான்னு தேடுனேன். காட்டுல இருந்தா கட்டிட்டு வந்துட்டேன். ஆனா சரியில்லை. அவளுக்கு என்ன நல்ல அழகா தானே இருக்கா? அது ஏன் சம்சாரம். மறந்து போயிட்டேன். இதான் முக்கியமான விஷயத்தை மறந்துடுவீங்களே. ஐயோ, என்னுடைய அழகுக்கு தகுந்தபடி அவளை மாடனா மாத்தலாம் நினைக்கிறேன். முடியலையே. வாட் கேன் யூ டு? டோன்ட் வரி, we do. என்ன வீடு நிலம் புறம்போக்குங்கிறான்? மூஞ்சிய பாரு, புண்ணாக்குல செஞ்ச மாதிரியே. இந்தா நேத்து வரைக்கும் 80, இன்னையோட சேர்த்து 85 ரூபாய். அம்மா கிட்ட சொல்லி மறக்காம பணத்தை வாங்கி வை. சரி. ஆமா, உன் புருஷன் நேத்து கடத்தல வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தனே. உன்னை விட்டு ஓடி போயிட்டனா? இருக்கும். நீ பேசுற பேச்சுக்கு அவன் என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். உன்னை எவனாவது கைய பிடிச்சு எடுத்துட்டு போறான். Stupid. கார் வருது தெரியல. கண்ணன குருடா. ஐயோ, என்னம்மா இது? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஏண்டா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வாமாங்கிட்ட. என்னம்மா, அடி பலமா பட்டுச்சா? இல்லன்னு லேசான காயந்தா. பார்த்து வரக்கூடாது. சிலப்பா. அண்ணா நான் ரிக்ஷா பிடிச்சு அனுப்பிச்சு வச்சிடறேன். வாமா. என்னம்மா, காரை மோதிட்டு உள்ள உட்காந்து ரசிக்கிறியா? நான் என்ன டாக்டரா இறங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? ஹாஸ்பிடல் செலவுக்கு காசு கொடுக்கறேன், வாங்கி சொல்லுங்க. என்னண்ணே கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறாங்க? இதுக்கு பேர் தான்டா பணத்திமிரு. Hey, look here, mister. Mind your tongue, okay? கார் பிரேக் சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? It's not my mistake, it's my car's mistake. அண்ணே அம்மா என்ன சொல்றாங்க? இவங்க தப்பு பண்ணலையா, இவங்க கார் தான் தப்பு பண்ணிச்சான். பிறகு ஏன் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கார்கிட்டே பேசிருங்க. பேசிடுவோம். Hey, look here. Excuse me. Ouch! What the hell? அம்மா மறக்க முடியாதபடி பேசிருங்க. Stop it! Stop the car! இங்க பாருங்க, அது நல்லா இருக்கானே. எங்க அண்ணன் கார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். Stop! No! Stop the car! ஏய் புல்புல், பாத்தியா? எங்கால உங்க காரை அடிச்சு துவைச்சிட்டாரு. அண்ணே அசத்திட்டீங்கண்ணே. இந்தாம்மா, பேரிச்சம்பள கடைக்காரன் அனுப்பி வைக்கிறேன். இத போட்டு வாங்கி சாப்பிடு. You bloody idiot! You stupid idiot! Who the hell do
என்னண்ணே இது? அவங்க பாட்டுக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, நீங்க பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் புரியுதுடா, வரவு வச்சுக்க, திருப்பி கொடுத்துருவோம். அப்புறமா பாக்கலாங்கிறீங்களா? இப்படி அவமானப்படுத்தி இருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது சந்தியா. இன்னொரு நாளைக்கு அவன் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவான், அப்ப பாத்துக்கிறேன். சீக்கிரமா ரெடியாவே. இதோ 5 minutes. ஆமா, இந்த வருஷம் பர்த்டேக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? புதுசா என்ன போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். புதுசா தானே, புடவை கட்டு. எது புடவையா? ஆமா, அருமையான சாரியை நான் செலக்ட் பண்றேன். உனக்கு எந்த புடவை வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு பழைய புடவை வேணுமா? என் மக கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவை இல்லைன்னு கேட்டிருந்தேன், தரேன்னு சொல்லியிருந்தீங்க. மறந்துட்டேன் தங்கம்மா, இதோ தரேன். தாத்தா, அந்த புடவைய காட்டு. ஏ, இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே, ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் இரு. சந்தியா, என்னடி இது? ஏன்டி கட் பண்ற? சும்மா இருடே. இப்போ தச்சி உடுத்துக்க சொல்லு. இப்ப கூட பரவாயில்லம்மா, ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க புடவைங்களை தச்சு தான் உடுத்திட்டு இருக்கோம். அதை விட இது நல்ல புடவை தான், கொடுங்கம்மா. வா 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 போலாம்.